மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 25 ஆவணி 8 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் திரையோதசி திதி, வளர்பிறை சுக்லபக்ஷத்தினுடைய திரையோதசி திதி. அப்படி வரும்போது அது பிரதோஷ நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்றது சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும். செவ்வாய் அன்றைக்கு வரும்போது அது ருணகாரகன் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கு ஒரு பேர் இருக்கிறது. ஒவ்வொரு கிரகமும் ஒரு காரகத்துவம் பெற்றிருப்பாங்க. அதில் 2 விதமாக இருக்கும். இப்போ குரு அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் தனம் பண விஷயங்களுக்கு அவர் உகந்தவர்னு சொல்கிறது. அந்த மாதிரி செவ்வாய் பூமி காரகன்னு சொல்லி சொத்தெல்லாம் வாங்கிறது, மனை மண் யோகம், சகோதர காரகன் சொல்லுவோம். அதே போல் அவருக்கு இன்னொரு காரகமும் இருக்குது. அது என்னென்னா நோய் கடன் எதிரி. இதை செவ்வாய் ஒருத்தருக்கு கொடுப்பார். காலபுருஷ தத்துவத்தினுடைய அஷ்டமாதிபதியாக அவர் வருவார். அதனால் இந்த நோய் கடன் எதிரி அப்படின்ற விஷயங்கள் செவ்வாயினால் வரும். அடுத்ததாக சனியினால் வரும். அப்போது செவ்வாய் சனி இந்த நாட்களில் நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம், ஒரு விரதம் இருக்கிறோம், ஒரு தானம் கொடுக்குறோம், தர்மம் செய்கிறோன்னு சொன்னால் அது கடன் நோய் பகையை வெற்றி பெறுவதற்காக ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன்னா கலத்திரக்காரகன்னு சொல்லலாம். இப்போது வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும்னா நமக்கு சௌபாகியங்களை கொடுக்கும். திருமணம் நடக்கிறது, புத்திர சந்தானம் கிடைக்கிறது, நல்ல வீடு அமையிறது, நல்ல குடும்பம் அமையிறது, சந்தோஷம், ஒற்றுமை, அமைதி, ஆரோக்கியம் அப்படின்றதுலாம் சுக்கிரன். அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன் உண்டு. கிழமை நாதன், கிழமைக்கான அதிபதி கிரகத்திற்கு ஒரு காரகம் உண்டு. அதில் செவ்வாய்னா அந்த நோய் கடன் எதிரி. அது சரி பண்ணுறதுக்கான அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இன்றைய நாளில். அடுத்து இன்றைக்கு உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதம் தனுசு ராசியில் இருக்கும். அது நேற்றைக்கு இரவு பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கார். இதிலிருந்து 12 ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களோட ராசிக்கு 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு விசேஷம். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு போனால் நல்லது. அதாவது அது ஒரு யோகம். அவங்க ரொம்ப பலவானாக இருப்பாங்க. அது என்ன கேந்திரம் எந்த கேந்திரத்தோடு தொடர்பு பெறுகிறது, என்ன கிரகம் என்ன சாரம் பெறுகிறது, இதெல்லாம் வச்சு எதில் பலம்ன்றது தீர்மானமாகும். இப்போது உங்களுடைய உத்தியோக பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் சூரியனுடைய தொடர்பு வருகிறது. சூரியன் 5லேயும் இருக்கார், அவர் சாரத்தில் சந்திரன் 10லேயும் இருக்கார். அதனால் இன்றைக்கு நீங்கள் வேலையில் உங்களால் எவ்வளோ சிறப்பாக வர முடியும், எவ்வளோ பெரிய ஒரு பதவிக்கு உங்களால் வர முடியும், அதை யோசனை பண்ணி அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பிளான் பண்ணி நம்பிக்கையோடு உற்சாகமாக வேலை செய்கிறனால இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உயர்கல்வி பயில்வதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 9ஆம் இடம் அப்படின்றது ஒருத்தர் பிரயாணம் பண்ணுறது, தொலைதூரம் போகிறது, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த இடத்துல வரும். அது தர்மம்னு சொல்லக்கூடியது, குருன்னு சொல்கிறது, அப்பான்னு சொல்கிறது, அப்படியே அந்த இடத்திற்கு நிறைய பலன் தரக்கூடிய ஒரு பலம் இருக்கிறது. அதில் இன்றைக்கு சூரியனுடைய தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் ஒரு கௌரவமான நிலையை அடையிறதுக்கு, சொந்த காலில் நிற்கிறதுக்கு, உங்களை நினச்சி அம்மா அப்பா பெற்றோர் சந்தோஷப்படும்படியாக நீங்கள் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய படிக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், பெரிய மனிதராக பெரிய செல்வாக்குள்ள நபராக வரணும். அது உங்களுடைய கல்வியிலையும் வேலையிலையும் இருந்து அதை ஆரம்பிக்கலாம். அதை இன்றைய நாளில் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள், 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது சந்திராஷ்டம நாளாக இருக்குது. அப்படி 8ல் சந்திரன் இருக்கும்போது அவர் சூரியன் சாரத்தில் இருக்கார். ராசிநாதனாக இருக்கிற புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். இந்த சூரியன் புதனோடு கேது இருப்பார். அதனால் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மிதுன ராசின்னும் போது பொதுவாக புதன் அதிபதின்றதுனால கொஞ்சம் ஞானம் இருக்கும். படித்தாலும் படிக்கலைனாலும் இவங்களிடத்தில் சமயோசித்தம், சாமர்த்தியம் இதெல்லாம் இருக்கும். கல்வி பயின்றவர்கள் தான் பெரிய ஆட்கள், அவங்க தான் திறமைசாலிகள், புத்திசாலிகள், அப்படி கிடையாது. படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி மிதுனம் சொன்னாலே தனக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும், நான் பெரிய ஆள் தான் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இன்றைக்கு அதில் கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும். நம்ம விட மெத்த படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாத விஷயங்களும் கூட இருக்கும். அப்படியாக நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம்
ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக உங்களுடைய பேச்சு செயல்பாடெல்லாம் பார்த்து பார்த்து கவனமாக செய்கிறீங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டமத்தினால பாதிப்பு இல்லை. எப்படி இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, நல்லா படிக்கிற நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசர அவசரமாக தேர்வு எழுதி முடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு தப்பு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த அவசரம் சரியாக கவனிக்கலை, கவனக்குறைவு, கேர்லெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை இன்றைக்கு தவிர்க்கணும். கடகராசி என்பர்களே, இன்றைக்கு அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். உங்களை விட்டு பிரிந்து போனவர்களை நீங்கள் மீண்டும் சேர முடியும். பிரிந்தவர்களை அடைய முடியும். வேலை போயிருந்தால் திரும்ப கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நாங்கள் வந்து வேறு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டோம், அல்லது வந்து வேறு ஒரு இடத்துல இந்த தப்பு இருக்குது, நீங்கள் பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதோ, தடை இருக்கிறதோ, அதில் எந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் டீல் பண்ணலாம். கைவிட்டு போன விஷயங்களை மீட்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கடன் விஷயங்களில் சரியாக வந்து கணக்கு வழக்கு வச்சுக்காமல் ஓரளவுக்கு மேலே கடனை வந்து கொடுத்துட்டீங்க, ஆனாலும் அடைச்ச பாடில்லை, வரவு வைக்கப்படலை, உங்களுடைய பத்திரங்களை உங்களால் திருப்ப முடியலை அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் டீல் பண்ண முடியும். உடல் உபாதை வந்து ஒரு மருத்துவரை பார்த்து வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் அது வந்து சரியாகவே இல்லை, கொஞ்சம் கூட குறையலை. மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் உங்களுடைய டோசேஜ் அதிகம் பண்ணாமல் செகண்ட் ஒப்பீனியன் வேறு ஒரு இடத்துல கேட்டுக்கலாம். இது போன்ற விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் தீர்மானம் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, முடிவெடுக்கிறது, அதற்கான நாள்னு நீங்கள் எடுத்துக்கலாம். புத்திரபாவம், புத்திர சந்தானம், அந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்படி இருந்து சூரியன் சாரம். சூரியன் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய புத்திரஸ்தானாதிபதி. இது மட்டும் இல்லாமல் சந்திரன் வீட்டில் குரு இருந்து சந்திரனை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி, திருமணம், அவங்களுக்காக நீங்கள் சம்பாரித்து வச்சுருந்த சொத்து எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் பிளான் பண்ணலாம். அது வந்து சரியாக வரும். இதே சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயத்தை பிளான் பண்ணால், ஒருவேளை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துருக்கக்கூடாது சொத்து, அதனால தான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தாலும் கூட அதற்கான கால நேரத்தில் சரியாக செஞ்சோம்னா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். இல்லைனா சில விஷயங்கள் செய்கிறதுனால தான் பிரச்சனையே வரும். இப்போ சில பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசில் நிறைய பணத்தை கையில் கொடுத்து அவங்கள கெட்டு போகிறதுக்கு வழிவகை வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இன்றைய நாளில் பிள்ளைகளுக்காக நல்ல விஷயங்களை செய்யலாம். துளாராசி அன்பர்களே, இன்றைக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்க்க தொடங்கலாம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை மனதில் முழுமையாக தீவிரமாக ஆசைப்படணும். அப்படி பட்டால் தான் அதை அடைய முடியும். நம்ம ஆசைப்படாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்காம அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரேர் தான் அது அப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னாலும், அப்போ அதில் பெருசாக நமக்கு சந்தோஷம், திருப்தி இருக்காது. நம்மளுடைய இப்போ ஒரு வேலை அதில் இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய புராணத்திலலாம் வந்து ஒரு அசுரனா அரக்கனா இருந்தாலும் கூட பல்லாண்டு காலம் தவம் இருந்தான், அதனால் அவன் இதை அடைந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய வீடு அடையணும், ஒரு பெரிய ஆடம்பரமான வசதியில் ஒரு கார் வாங்கணும், ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும், அங்கே போய் வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும்னா அதை தீவிரமாக மனசில் ஆசைப்படணும். அப்படி பட தான் அதுக்கு என்ன பண்ணணுன்றது நமக்கு சொல்லும். இந்த பிரபஞ்சமோ நம்முடைய ஜாதகத்தினுடைய அந்த ஒரு பலமோ நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை சொல்லுவாங்க. அப்படியாக துலா ராசி 4ஆம் இடத்துல சந்திரன், அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து 6ல் இருக்கார். மேலும் அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சொத்துகளுக்கான ஒரு இடம். அதற்கான ஒரு காரகத்துவம் பெற்ற செவ்வாய் வந்து 9ல் இருக்கார். குரு வந்து 4 பார்க்குறாரு. இப்படியாக சொல்லிட்டு வரலாம். நீங்கள் உங்களுக்கான வீடு இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்றைக்கு விதை போட்டிங்கன்னா எதிர்காலத்தில் அது கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கு துணிவு, நல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப கேஷுவலாக உங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு போவீங்க. மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். எப்படி இவ்வளோ பெரிய வேலையை இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுது அப்படின்னு பார்ப்பாங்க.
அதுக்கு பின்னாடி பல கால அனுபவம் இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணது, உழைச்சது இதெல்லாம் இருக்கும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம செய்கிற வேலை எப்படி செய்கிறோன்னு தான் தெரியும். அப்படியாக முயற்சி ஸ்தானம் வலிமையாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் இன்றைக்கு கொடுக்கப்படுது. சாதாரண வேலையில் இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு ப்ரொமோஷன் வருது. அப்போ அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கணும். பயமே படாமல் நீங்கள் அதை ஒத்துக்கலாம். நீங்கள் சும்மா கேஷுவலாக ஒரு 4, 5 காலேஜில் வந்து இல்லை யூனிவர்சிட்டியில் ஏதாவது படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை கிடச்சிச்சின்னா தைரியமாக போய் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் பண வரவு இருக்குது. தனுர் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு கட்டாயம் பணம் வரும். எவ்வளோ வருதுன்றது அவங்களுடைய ஜாதகத்திற்கு தசாபுக்திக்கு ஏற்றது. ஆனால் பண வரவு வரத்துக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கிறது. உச்சபலம் அடைந்த குரு வந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கார். அந்த இடத்துக்கு அந்த சந்திரன் வந்து அவருடைய பார்வையை பெறுகிறார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்காக, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, நீங்கள் படிக்கிறதுக்காக பண வரவு கிடைக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் கல்யாண விஷயங்கள் சாதகமாக இருக்குது. கல்யாணத்தில் விருப்பம் உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை தான் நமக்கு தேவை அப்படின்ற விஷயங்களில் ஒரு தெளிவு உண்டாகும். நிறைய ப்ரொஃபைல் வந்திருக்கு, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து உடனே அதை வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்காக பேசி பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. அதில் ஏதாவது தடை இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகும். சொத்து விற்கவே முடியல, ஆனால் நீங்கள் விற்றே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கீங்கன்னா இன்றைக்கு அதற்கான முயற்சியை செய்யலாம். 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். சொத்து விற்று பணம் வரணும் அப்படின்றது. 6ஆம் அதிபதியுடைய தொடர்பு வருகிறது. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அதை ஆக்கிரமிக்கணும், வாங்கணும். உங்களுடைய பர்மிஷனோடு தான், நீங்கள் தான் சைன் பண்ணி கொடுக்குறீங்க. ஆனாலும் அது வேற ஒருத்தர் போகுது, அவர் எடுக்க போகிறார் இல்லையா, அவர் வாங்கிட்ட பிறகு எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு தானே கேட்பார். அல்லது நீங்கள் ஒருத்தர் டெனண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா அவங்கள எப்போ காலி பண்ணி கொடுக்குறீங்க கேட்பார் இல்லையா. அந்த மாதிரியான தொடர்பு இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் வந்து சொத்து விற்கணும் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு சாதகமாக இருக்கிற நாள். மீனராசி அன்பர்கள், இது வந்து லாபம் தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாள். மனநிறைவு உண்டாகும். நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாண விஷயங்கள் நடக்கும். சுபகாரியம் அதெல்லாம் வந்து தொடங்கலாம். சுபகாரியங்களில் பங்கெடுத்து கொள்ளலாம். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம். பிடித்த பொருட்களை வாங்கலாம். அழகுணர்ச்சி உள்ள அழகான கலை அம்சம் பொருந்திய பொருட்களை வாங்கலாம். அதற்கெல்லாம் இன்றைய நாள் வந்து சாதகமாக. அம்மையப்பனை வழிபட்டு அனுகிரகத்தை, அருளை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.